நமஸ்காரம். நவராத்திரினாலே சுண்டல் தான். 9 நாளைக்கும் விதவிதமான சுண்டல்கள் செய்வோம். இப்ப 5 வகை சுண்டல் செய்ய போறேன். நான் செய்யற சுண்டலை விட்டு வேர்க்கடலை, மொச்சை, வெள்ளை காராமணி, பிரவுன் காராமணி எல்லாத்துலயுமே சுண்டல் செய்யலாம். இப்ப ஒவ்வொரு சுண்டலா பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிளேவரோட செய்ய போறேன். முதல்து பச்சை பயிறு சுண்டல். 1/4 கப்பு பச்சை பயிரை எடுத்து தண்ணீர்ல அலசிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சுருக்கேன். ஊறின தண்ணீரை வடிகட்டிடுறேன். புதுசா தண்ணீரை சேர்த்து அலசிந்து தண்ணீரை வடிகட்டிட்டேன். பிரஷர் குக்கர்ல பயிரை குயிக்கவும் அதே சமயம் குழஞ்சி போகாம பதமா எப்படி வேக வைக்கிறதுன்றத சொல்லி கொடுக்க போறேன். வேக வைக்கும் போது இதுக்கு தண்ணீர் அளவு அதிகமா இருக்கணும். 1/4 கப்புக்கு 3 கப்பு தண்ணீர் எடுத்துட்டு இருக்கேன். தண்ணீர் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கிறது. இந்த சமயத்துல ஊற வச்ச பயிரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. அடுப்பு தீயை மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுருக்கேன். ஒரு விசில் வரட்டும். விசில் வருது. சத்தம் அடங்கினே அடுப்பை அணைச்சிட்டேன். உடனே இடுக்கியை வச்சுட்டு ஸ்லோவா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே திறந்து பார்க்குறேன். பதமா வெந்திருக்கு. பயிரை வேக வைக்கும் போது இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. மிக்சர் ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், சுத்தம் செய்த கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன். வாணலியில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரியிடுது. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய். பருப்பு பொன்னிறமாகட்டும். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம். வேக வச்ச பயிரை சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுறேன். சுவையான பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுது. அடுத்தது வெள்ளை பட்டாணி சுண்டல். 1/4 கப்பு வெள்ளை பட்டாணி எடுத்துட்டு அதை தண்ணீர்ல அலசிட்டு புது தண்ணீர் சேர்த்து 6-7 மணி நேரம் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சுருக்கேன். அதுல இருக்கிற தண்ணீரை வடிகட்டிட்டு புது தண்ணீரை சேர்த்து அதையும் வடிகட்டிடுறேன். பிரஷர் பேன்ல ஊறின வெள்ளை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணீர், தேவையான அளவு உப்பு. 3 விசில் வரட்டும். பிரஷர் அடங்கினோடனே திறந்து பார்க்கிறேன். பதமா வெந்திருக்கு. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சிகப்பு மிளகாய் வறுத்துக்கணும். 2 கீரிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவிய இஞ்சியை சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிறேன். வேக வச்ச வெள்ளை பட்டாணி சேர்த்துட்டு இருக்கேன். துருவிய கேரட் 2 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன். அடுப்பை அணைச்சிடுறேன். எல்லாத்தையும் கிளறிட்டேன். 2வது பிளேவர்ல செய்த வெள்ளை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுது. 3வது பிளேவர்ல கடலை பருப்பு சுண்டல் செய்ய போறேன். கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். அதை தண்ணீர் விட்டு அலசிட்டு புது தண்ணீர் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணீரை வடிச்சுடுறேன். புது தண்ணீரை சேர்த்து வடிகட்டிட்டேன். பிரஷர் பேன்ல ஊறின கடலை பருப்பை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணீர், தேவையான அளவு உப்பு. 2 விசில் வரட்டும். பிரஷர் அடங்கினோடனே திறந்து பார்க்கிறேன். பதமா வெந்திருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சிருந்தேன். அதை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் வெல்லம். இதை அரைச்சிக்கிறேன். அரைச்ச விழுது, கடுகு, உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு 1 பச்சை மிளகாய், வேக வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கிறேன்.
அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் கிளறிக்கிறேன். 3வது சுவையில் செய்த கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுது. 4வது ஃப்ளேவரில் கொண்டை கடலை சுண்டல் செய்ய போகிறேன். 1/4 கப்பு ப்ரௌன் கொண்டை கடலை எடுத்துட்டுருக்கேன். அதை தண்ணீரில் அலசிட்டு புது தண்ணீர் சேர்த்து ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணீர், தேவையான அளவு உப்பு, அடுப்பு தீ மீடியமில் வச்சுட்டுருக்கேன். 4-5 விசில் வரட்டும். ப்ரெஷர் அடங்கினோடனே திறந்து பார்க்குறேன். பதமாக குக் ஆயிருக்கு. வானிலையில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு வெந்த கொண்டைக்கடலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் கிளறிடுறேன். சிம்பிளாக எப்பவுமே இந்த மாதிரி செய்யலாம். 4வது சுண்டலும் ரெடி ஆயிடுது. 5வது சுவையில் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் செய்ய போகிறேன். 1/4 கப்பு வெள்ளை கொண்டை கடலை எடுத்துட்டு இருக்கேன். தண்ணீரில் அலசிட்டு 6-7 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணீரை வடிச்சிட்டு புது தண்ணீரை சேர்த்து அதையும் அலசி வடிகட்டிட்டேன். ப்ரெஷர் பேனில் கொண்டை கடலையை சேர்த்துட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தண்ணீர், 4-5 விசில் வரட்டும். வானலியில் 2 டீஸ்பூன் தனியாவை சேர்த்துட்டு இருக்கேன். 1 சிகப்பு மிளகாய் வறுத்துக்கிறேன். வறுத்ததை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கிறேன். அதே வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை துண்டு வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொடி செய்த தனியாவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டேன். வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் ரெடி ஆயிடுது. விதவிதமான சுண்டல்கள் விதவிதமான ஃப்ளேவரில் நவராத்திரி 9 நாட்களும் செய்வோம். எல்லோருக்கும் என்னுடைய நவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.